ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீ நீவி கதைக்களத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம அக்பர் பீர்பால் பற்றிய கதைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருட்டு போன பொருட்கள் கிடைத்தன அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம அக்பர் பீர்பால் பற்றிய கதைகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குட்டீஸ், சுந்தர் சிங் என்பவரது கடை டில்லியை பொறுத்தவரையில் அப்போது பெரிய கடையாக திகழ்ந்து வந்தது. ஒரே வளாகத்திற்குள் அத்தனை பொருட்களும் கிடைக்கும் வண்ணம் எல்லா கடைகளையும் வைத்திருந்தார். அதாவது இப்போ இருக்குல்ல, இப்போ பெரிய பெரிய ஷாப்பிங் மஹாலில் எல்லா கடைகளும் அடங்கி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அப்போவே டெல்லியில் இந்த மாதிரி ஒரு கடை இருந்திருக்கு. இவ்வளவு பிரபலமாக விளங்கிய அவருடைய கடையில் பெரிய திருட்டு ஒன்று நடைபெற்று விட்டது. தங்க நகைகள் வியாபாரம் செய்த வந்த பிரிவில் அந்த திருட்டு நடைபெற்றதால் பொருள் இழப்பும் அதிகமாகும். தங்க நகைகள் மட்டுமின்றி பணமும் நிறைய அளவில் காணாமல் போய்விட்டது. ஆகவே சுந்தர் சிங் காவல் நிலையம் சென்று புகார் கொடுத்தார். அவர்கள் வேண்டிய நடவடிக்கைகளை எடுப்பதாக கூறினார்கள். அவர்கள் இவ்விதம் கூறி நாட்கள் தான் கடந்தனவே தவிர எந்தவித பலனும் கிடைக்கவில்லை. எனவே சுந்தர் சிங் சக்கரவர்த்தியிடம் என்ன பண்ணியிருக்காரு? சக்கரவர்த்தினா யாரு? அக்பரிடமும் பீர்பாலிடமும் சென்று முறையிட்டு இவ்விதமும் திருட்டை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சக்கரவர்த்தி பீர்பாலிடம் அது பற்றி விசாரிக்க கூறினார். சக்கரவர்த்தி என்ன சொல்லியிருக்காரு? பீர்பால், நீ தான் இந்த திருட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு சக்கரவர்த்தி பீர்பால்கிட்ட சொல்லியிருக்காரு. அடுத்த நாளே பீர்பால் சுந்தர் சிங் கடைக்கு சென்று விசாரணை செய்தார். களவு போன இடத்தை பற்றி நுணுக்கமாக ஆராய்ந்தார். வெளியிலிருந்து திருடன் வரவில்லை என்றும் கடையில் வேலை பார்த்தவர்களே, அதாவது தங்க நகைகள் பிரிவில் வேலை செய்தவர்கள்தான் இந்த பெரிய திருட்டை செய்துள்ளார்கள் என்பதை திட்டவட்டமாக கூறினார். ஆகவே அவர்கள் அனைவரையும் அழைத்து விசாரித்தார். எப்படியோ திருட்டு நடைபெற்று விட்டது என்றும் சக்கரவர்த்தி விசாரிக்க வேண்டுமென்று தன்னிடம் கூறியுள்ளதால் விசாரித்து கொண்டிருப்பதாகவும், திருடியவர்கள் யாராக இருந்தாலும் இன்னும் 1 மணி நேரத்திற்குள் தன்னிடம் தனியே கூறினால் அவர்களுக்கு மன்னிப்பு உண்டென்றும் எந்தவித தண்டனையும் இல்லை என்றும், அவ்விதம் ஒத்துக்கொள்ளாவிட்டால் மந்திரவாதி மூலம் திருடனை கண்டுபிடித்தால் திருடனை பற்றி மன்னரிடம் கூறப்படும் என்றும் அதன் பின்னர் மரண தண்டனை தான் என்றும் பீர்பால் கூறிவிட்டார். தங்க நகை பிரிவில் உள்ளவர்கள் யாரும் இன்று வெளியே செல்லக்கூடாது என்றும், மந்திரவாதி இன்று இரவு திருடனை கண்டுபிடிப்பது வரை அவர்கள் இங்குதான் இருக்க வேண்டும் என்றும், மந்திரவாதி செல்வது வரை அவர்கள் ஒரு அறையில் வைக்கப்பட்டு அவர்களுக்கு காவல் போடப்படும் என்றும், எடுத்தவர்கள் மாலைக்குள் தெரிவிக்கலாம் என்றும், தெரிவித்தால் தண்டனையின்றி தப்பிக்கலாம் என்றும் பீர்பால் கூறினார். பின்னர் பீர்பால் சுந்தர் சிங்கை கூப்பிட்டு எதையோ பேசினார். மகிழ்ச்சியுடன் அவர் தலையசைத்தார். மாலை வேளையில் மந்திரவாதி வந்தார். அந்த மந்திரவாதியை சுந்தர் சிங் சிறப்பான முறையில் வரவேற்று ஒரு தனி அறையில் அழைத்து சென்றார். சிறிது நேரத்தில் ஒரு தெய்வ சிலையை கொண்டு வைத்தார்கள். மந்திரங்களை கூறிய வண்ணம் சாம்பிராணி புகை போடப்பட்டது. ஒரே அளவிலான குச்சிகள் வெட்டப்பட்டு மந்திரவாதியின் முன்னால் ஒரு கட்டாக கட்டி வைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பணியாளையும் கூப்பிட்டு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குச்சி கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு குச்சியையும் சாம்பிராணி புகை காட்டி கொடுக்கப்பட்ட போது, நீங்கள் அனைவரும் இந்த குச்சிகளை பிறர் அறியாமல் வைத்திருக்க வேண்டும், அதாவது மடியில் வைத்து கொள்ள வேண்டும். நாளை காலையில் அவ்விதம் மறைத்து வைத்தே எடுத்து வர வேண்டும். உண்மையில் திருடியிருப்பவர்களிடம் உள்ள குச்சி மட்டும் 1 அங்குலம் வளர்ந்திருக்கும் என்று கூறி அனுப்பிவிட்டார் மந்திரவாதி. அதாவது திருடனவங்களோட குச்சி மட்டும்
ஒரு அங்குலம் வளர்ந்துருக்கும் அப்படின்னு மந்திரவாதி சொல்லியிருக்கார். உண்மையில் திருட்டை செய்தவன் இரவு முழுவதும் தூங்கவில்லை. என்ன செய்யலாம் என்று ஆலோசனை செய்தான். தன்னிடமுள்ள குச்சி வளர்ந்து விட்டால் நாம் மாட்டிக்கொள்வோமே என்று எண்ணினான். ஆகவே அவன் தன் குச்சியின் அளவில் ஒரு அங்குலத்தை குறைத்து விட்டான். காலையில் அவர்கள் அனைவரும் வந்துவிட்டனர். அவர்கள் வருவதற்கு முன்னால் மந்திரவாதி காத்திருந்தார். குச்சிகளை வாங்குவதற்கு மந்திரவாதி இருந்த அறைக்கு ஒவ்வொரு பணியாளராக அனுப்பப்பட்டார். குச்சியின் அளவை ஒரு அங்குலம் குறைத்தவன்தான் திருடன் என்பதை மந்திரவாதி கூறவும் தயாராக நின்று கொண்டிருந்த காவலன் அவனை பிடித்து கொள்ளவும் அவன் சுந்தர் சிங்கின் காலில் விழுந்து தன்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். தங்க நகைகளை எடுத்துச் சென்று மறைத்து வைத்த இடத்தை அந்த திருடன் காட்டிக் கொடுத்தான். அந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது நகைகள் அனைத்தும் இருந்தன. பின்னர் மந்திரவாதி தன் வேடத்தை கலைத்துவிட்டு பீர்பாலாக பேசிக்கொண்டிருந்தார். மந்திரவாதியா வந்தது யாரு? பீர்பால். திருட்டு போன பொருட்களை கண்டுபிடிக்க உதவிய பீர்பாலுக்கு அந்த கடை உரிமையாளரான சுந்தர் சிங் நன்றி கூறினார். பல இடங்களில் பீர்பாலுடைய சமயோஜித புத்தினால் பல நல்ல விஷயங்களை நாட்டு மக்களுக்கு நிறையவே செய்தார் பீர்பால். குட்டீஸ், திருட்டு போன பொருட்கள் கிடைத்தன அப்படிங்கிற கதை எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.